உதகை 19வது ரோஜா கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம். வில்லியம், வணக்கம். இன்றுடன் நிறைவடைய இருந்த உதகையின் 19வது ரோஜா கண்காட்சி இன்னும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டு உள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படும். அதற்காக சுற்றுலா பயணிகளுக்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக உதகை ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 19வது ரோஜா கண்காட்சி துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்களாக இந்த ரோஜா கண்காட்சியானது நடைபெற்று வந்த நிலையில் குறிப்பாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக 1 லட்சம் மலர்களை கொண்டு யானை மற்றும் குட்டி யானை, புலி, காட்டெருமை, வரையாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் ரோஜாக்களாலே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேலும் ரோஜா பூங்காவில் பூத்துள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டும் இங்கு வந்து சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு சென்றனர். குறிப்பாக இன்றுடன் இந்த ரோஜா கண்காட்சி நிறைவடைந்தது. இந்த ரோஜா கண்காட்சியில் பங்கேற்ற மொத்தம் 80 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா பரிசு கோப்பைகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு மேலும் இந்த ரோஜா பூங்காவை 3 நாட்களுக்கு நீட்டிப்பதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. இதற்காக சுற்றுப்பேருந்துகளும் வழக்கம் போல இயங்கும் எனவும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தோட்டக்கலைத்துறை சார்பாக ரோஜா பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. எனவே வரும் சுற்றுலா பயணிகள் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு இந்த ரோஜா கண்காட்சியை கண்டு மகிழலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.